தலைவர் அஷேக் அரஃபாத் பக்ரி அவர்களை அன்புடன் அழைக்கின்றேன். அதிகமாக நாங்கள் அந்த விடயங்களை கேள்விப்பட்டிருக்கின்றோம். அல் குர்ஆன் இறங்குகின்ற ஆனந்தமே இக்ரா என்று சொல்கின்றது. மௌலவி சாதிக்கின் பாரி அவர்களுக்கான ஒரு சேவை பாராட்டு நிகழ்வு. ஜமாத்துடைய வளர்ச்சியில மிகவும் முக்கியமான நபராக இருந்த ஒரு ஆளாயிருப்பாராக இருந்தால் சாதிக்கின் மௌலவி சார். உண்மையான ஆசிரியன் கருவறையிலேயே அவனுடைய கற்பித்தல் ஞானத்தோடு இந்த பூமிக்கு வருகிறார். இந்த ஏகத்துவ கொள்கை நான் சொன்னா மட்டும்தான் மார்க்கம் என்ற செய்தி கொஞ்சம் கொஞ்சமாக எனக்குள் வருகிறது. அவரை வச்சுட்டு சொன்னா அது புகழ்ற மாதிரி தான் இருக்கும். ஆனாலும் உண்மையா அவர் ஒரு அற்புதமான ஆசிரியர். இனியும் என்னால் சத்தியத்தை மறைத்து கொண்டிருக்க முடியாது. 8-11 ரக்காத் தான் கியாமுல்லைல் தொழ வேண்டும். பள்ளிக்கூடத்துல 2 வகையான டீச்சர்ஸ் இருப்பாங்க. கொஞ்சம் பேர் பிள்ளைகள விருப்பத்தை பெற்றுக்கொண்ட ஆசிரியர்களாக இருப்பார். இன்னும் ஒரு சில ஆசிரியர்கள் பிள்ளைகளால் வெறுக்கப்படுகின்ற அல்லது பிள்ளைகள் பட்ட பேர் சொல்லி கூட அவங்கள கூப்பிடக்கூடிய மாதிரி இருப்பாங்க. ஓதி கொடுக்க முடியும் என்கிற காரணத்தில் கொஞ்சம் கடுமையாக இருந்திருக்கிறேன். அந்த நேரத்தில் உங்களுடைய பிள்ளைகளுக்கு ஏசி இருந்தால் அடித்திருந்தால் என்று சொல்ல சில தாய்மார்கள் சாதிக்கு மௌலிட்ட சொல்லிவிடுவேன் என்று சொல்லி உணவு கொடுப்பதையெல்லாம் பார்த்திருக்கிறேன். அவருடைய சேவை நலன் பாராட்டு என்ற ஒரு விடயத்துக்காக வேண்டி நாங்கள் அவருக்காக வேண்டிய ஒரு நினைவு சின்னத்தை தற்போது வழங்க இருக்கிறோம். அனைவரையும் நாங்கள் அழைத்திருந்தோம். குறிப்பாக ஒரு சிலர் மாத்திரமே இங்கே சமூகம் அளித்தது மனவேதனை. எதிர்வரும் காலங்களிலாவது இவ்வாறான ஒரு நிகழ்வுக்கு இப்படி ஒரு சமூக சேவை செய்து நமது கிராமத்தை விட்டு எதிர்பார்க்க முடியாத ஒரு நிலையிலே செல்லக்கூடிய ஒருவரை நாங்கள் கௌரவிக்க வேண்டிய பொறுப்பு எமது பொறுப்பு. அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, இன்றைய இந்த நிகழ்வானது சேவை நலன் பாராட்டு என்ற விடயத்தின் கீழால் எமது வவுனியா தௌஹீத் ஜமாத் நிர்வாகத்தில் பல வருட காலமாக தலைவராகவும் அதே போன்று அல் குர்ஆன் மதரசா உஸ்தாதாகவும் நீண்ட காலமாக பணியாற்றி சில தவிர்க்க முடியாத காரணங்களினால் எங்களுடைய பிரதேசத்தை விட்டு கொழும்பை நோக்கி செல்ல காத்திருக்கக்கூடிய எங்களுடைய அன்புக்குரிய என்னுடைய உறவினரும் கூட அவர்களுக்கான இந்த சேவை நலன் பாராட்டு நிகழ்வுக்காக வேண்டி நீங்கள் எல்லாம் இவ்விடத்திலே குழுமிருக்கிறீர்கள், ஒன்று கூடியிருக்கிறீர்கள். எங்களுடைய இந்த வவுனியா தௌஹீத் ஜமாஅத்தில் நீண்ட காலமாக தலைவராக இருந்து பலவிதமான வார்த்தைகளால் சொல்ல முடியாத அளவு பலவிதமான சாதனைகளை என்றுதான் சொல்ல வேண்டும் அவைகளை நிகழ்த்தி, அதே போன்று எவ்வாறென்று சொன்னால் அல் குர்ஆன் மதரசாவின் உஸ்தாதாக எந்த அளவுக்கு என்றால் பள்ளியினுடைய பேஷிமாம் இருந்தோ இல்லையோ, பேஷிமாம் அவர்கள் அதாவது விலகிச் சென்றால் கூட குர்ஆன் மதரசாவில் எந்தவித குறையும் ஏற்படாமல், குர்ஆன் மதரசா தடைபடாமல் தொடர்ந்து நடைபெற வேண்டும் என்பதற்காக வேண்டி அவருடைய அதாவது பலவிதமான தியாகங்களை மேற்கொண்டு அல் குர்ஆன் மதரசாவை திறம்பட நல்ல முறையில் அதாவது இன்று வரை என்ன செய்திருக்கிறார்கள், செயற்படுத்தி இருக்கிறார்கள்.
வரவேற்புரையையும் தலைமையுரையையும் நிகழ்த்துவதற்காக வேண்டி எமது வவுனியா தௌஹீத் ஜமாஅத்தின் தலைவர் அஷேக் அரஃபாத் பக்ரி அவர்களை அன்புடன் அழைக்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்புள்ள இஸ்லாமிய சகோதரர்களே, மாணவ செல்வங்களே, அல்லாஹ்வுடைய மாபெரிய அருளால் எம்முடைய இந்த பள்ளிவாயலிலே சிறப்பான ஒரு நிகழ்வுகளே நாங்கள் எல்லாம் ஒன்று கூடியிருக்கின்றோம். நிகழ்வுகளே எங்களை அமர செய்திருக்கிறான். அல்லாஹ்வுக்கு நாங்கள் முதற்கண் நன்றி செலுத்திக் கொள்ள வேண்டும். இந்த நிகழ்விலே கலந்து கொண்டிருக்கின்ற உலமாக்களே, ஆசிரியர்களே, கல்விமான்களே, பெற்றோர்களே, மாணவர்களே, உங்கள் அனைவர்களையும், இந்த ஜமாத்தினுடைய நிர்வாகிகளே, அதே போல முன்னாள் நிர்வாக உறுப்பினர்களே, உங்கள் அனைவரையும் விழித்தவனாக அல்லாஹ் கேட்கின்றான், அறிந்தவர்களும் கற்றவர்களும் கல்லாதவர்களும் சமமாவார்களா என்று அல்லாஹ் கேட்கின்றான். எனவே இந்த உலகத்தில் எந்த மூல முடுக்கில் இருந்தாலும் கற்று, அதாவது அறிவு ஆற்றல் இல்லை என்று சொன்னால் அவருக்கு எந்த விதத்திலும் மரியாதையோ கண்ணியமோ சிறப்போ கிடைக்காது என்பதை நாங்கள் எல்லோரும் அறிந்து வைத்திருக்கின்றோம். அந்த அடிப்படையில் அல் குர்ஆனுடைய கல்வி என்பது எங்களுடைய மரணத்துக்கு பின்னால் உள்ள வாழ்க்கைக்கும் மறுமைக்கும் உதவக்கூடிய ஒன்று. எனவே அல் குர்ஆனுடைய மார்க்கத்தினுடைய அறிவை நாங்கள் ஒவ்வொருவரும் கற்பது, எங்களுடைய பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுப்பது, கற்றுக் கொடுக்கின்ற இடங்களுக்கு அனுப்பி வைப்பது, நாமும் கற்பது மிக மிக அவசியமான ஒன்றாக இருக்கிறது. சதக்கத்துல் ஜாரியா, நிரந்தரமான சதக்கா, அவ் இல்முன் யுன்தஃபஉ பிஹி, பிரயோஜனம் தரக்கூடிய இல்மு, அறிவு என்று சொன்னார்கள். அல்லது தன்னுடைய பெற்றோர்களுக்காக வேண்டி பிரார்த்திக்கின்ற ஒரு சாலிகான குழந்தை என்று சொன்னார்கள். அந்த அடிப்படையில் ரசூலுல்லாஹ் சொன்ன ஒரு செய்தி, மனிதன் மரணித்து விட்டான் என்று சொன்னால் அவனை தொடரக்கூடிய ஒன்றுதான் அந்த இல்மு. எனவே அந்த அடிப்படையில் ஒரு தசாப்தத்துக்கு மேலாக எங்களுடைய இந்த வவுனியா தௌஹீத் ஜமாஅத்திலே அல் குர்ஆனை கற்றுக் கொடுத்து, அவருக்கே உரிய வாணியிலே அல் குர்ஆனை கற்றுக் கொடுத்து, அந்த அல் குர்ஆனை கற்றுக் கொடுத்து கிட்டத்தட்ட 5 வகுப்புகளை, கிட்டத்தட்ட 38 மாணவர்களை மாணவிகளை இந்த மதரசாவிலிருந்து வெளியேற செய்திருக்கிறார். இந்த நிகழ்வின் கதாநாயகன் முன்னாள் எங்களுடைய வவுனியா தௌஹீத் ஜமாத்துடைய தலைவரும் இந்த மதரசாவினுடைய அதிபருமாகிய அஷேக் சாதிக்கின் பாரி அவர்கள். எனவே அவர்களுக்கான ஒரு நிகழ்வு தான் இந்த நிகழ்வு. சில விடயங்களை சொல்லி உரையை முடித்துக் கொள்கின்றேன். கிட்டத்தட்ட 2013ஆம் ஆண்டு இந்த வவுனியா தௌஹீத் ஜமாஅத்திலே வந்து இணைந்து கொள்கின்றார். இணைந்து கொண்டதிலிருந்து இன்று வரைக்கும் தன்னுடைய கடமையை மாஷா அல்லாஹ் முன்னால் புகழ்வது இல்லை, முற்றத்து மல்லிகை மணப்பதில்லை என்று சொல்வார்கள். அவருடைய அருமை பெருமையெல்லாம் இங்கு இருக்கின்ற பொழுது விளங்காது. மாணவர்கள் கல்வியை கற்க வேண்டும் என்ற நோக்கத்திலே பல மாணவர்களை தண்டித்திருக்கின்றார். அந்த மாணவர்களுடைய பெற்றோர்கள் அவரோடு சண்டை பிடித்திருக்கின்றார்கள். அதில் நானும் ஒருவன். என்னுடைய மகனுக்கு அடித்து விட்டார் என்ற ஒரு ஆதங்கத்திலே சண்டை பிடித்திருக்கின்றோம். உண்மையிலேயே அந்த விடயங்களை இப்பொழுது யோசித்து பார்க்கின்ற பொழுது அவர் செய்தது சரிதான். ஏனென்று சொன்னால், என்னுடைய கடைசி பிள்ளை 1ஆம் ஆண்டு படித்து முடிகின்ற பொழுது
5வது ஜுசுவை ஆரம்பிக்கிறார் என்று சொன்னால் உண்மையிலேயே அந்த அவருடைய முயற்சி, அல்லாஹ்வுடைய அருள் எனக்கு புரிகின்றது. மிக சந்தோஷம். ஒவ்வொரு நாளும் விசாரிப்பேன். எனவே அவர் தண்டிப்பது பிள்ளையாக எங்களுடைய பிள்ளைகளில் இருக்கின்ற அன்பின் காரணமாக நாங்கள் அவரோட சண்டை பிடிக்கின்றோம். உண்மையிலேயே அந்த கண்டிப்பின் காரணமாக 38 மாணவர்கள் வெளியேற இருக்கின்றார்கள். அதிகமான மாணவர்கள். அதிலே ஒருவர் தன்னுடைய ஆலிம் பட்டத்தை முடித்தும் வந்திருக்கின்றார். இன்னும் பலர் ஓதிக்கொண்டிருக்கின்றார்கள். எனவே அப்படிப்பட்ட பல தியாகங்களை பள்ளிக்கு செய்த தியாகங்களை சொல்கின்ற பொழுது எங்களுடைய பழைய நிர்வாக அங்கத்தவர்கள் அவர்களோடு சேர்ந்து அவர் தலைவராக இருக்கின்ற பொழுது எங்களுக்கென்று தனியாக ஒரு ஜும்மாவை இந்த பள்ளியிலே ஆரம்பிக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி பல வருடங்கள் எங்களுடைய ஜமாத் சகோதரர்கள் எல்லோரும் சேர்ந்து ஒத்துழைத்து முன்புறமாக நின்று அவர்கள் இந்த பள்ளிக்கு வழக்காடி ஜும்மாவுடைய இலகுவாக எங்களுக்கு பெற்று தந்திருக்கின்றார்கள். அடுத்ததாக அது மாத்திரமல்ல, பல சமூக சேவைகள், இரத்த தான முகாம்கள், கிட்டத்தட்ட 2 முறை இரத்த தான முகாம்கள் இங்கே நடைபெற்றிருக்கிறது. அது மாத்திரமல்ல, காசாவினுடைய பிரச்சனையின் போது அந்த மக்களுக்காக வேண்டி பணம் சேகரித்து அனுப்பினோம். அதுவும் அவர்களுடைய முயற்சியினால் தலைமைத்துவத்தின் கீழ் நடைபெற்றது. அதே போல திகன பிரச்சனை கலவரம் நடந்த பொழுது அந்த மக்களுக்காக வேண்டியும் இந்த ஊரிலே உள்ள மக்களை ஒன்று கூட்டி திரட்டி பணங்களை, ஆடைகளை வசூல் செய்து திரட்டி அந்த மக்களுக்கு கொண்டு சேர்க்கின்ற நல்ல பணியை செய்திருக்கின்றார்கள். அதே போல அனர்த்தங்கள் ஏற்படுகின்ற பொழுது எங்களுடைய ஊரில் உள்ள மக்களுக்கு பல அனர்த்த நிவாரண வேலைகளை செய்திருக்கின்றார். அதே போல எங்களுடைய இந்த ஜமாஅத்தின் மூலமாக வௌதியா தௌஹீத் ஜமாஅத்தின் ஊடாக பல்கலைக்கழக மாணவர்களுக்கான கொடுப்பனவுகளை வழங்குகின்ற திட்டத்தை ஆரம்பித்து அல்ஹம்துலில்லாஹ் இன்று வரைக்கும் தொடர்ந்து செல்கின்றது. அதுவும் கல்வியோடு சம்பந்தப்பட்ட ஒரு விடயத்தை ஆரம்பித்திருக்கின்ற அவருடைய தலைமைத்துவத்தின் கீழ் ஆரம்பிக்கப்பட்டு நடைபெற்று வருகின்றது. பாடசாலை மாணவர்களுக்கான வறிய மாணவர்களுக்கான கற்றல் உபகரணங்களை வழங்கி வைக்கின்ற அந்த மாதிரியான பணியும் அவருடைய தலைமைத்துவத்தின் கீழே ஆரம்பித்து வைக்கப்பட்டிருக்கிறது. எனவே இவ்வாறு பல பணிகளை செய்து எங்களுடைய இந்த ஜமாஅத்தினுடைய வளர்ச்சிக்கு வித்திட்டு வளர்ச்சி அடைய செய்த ஒரு பங்கில் மிகப்பெரிய பங்கு அவரை சாரும் என்பதில் எந்த விதமான சந்தேகம் இல்லை. அதை சொல்வதில் மிகவும் பெருமையாக இருக்கிறது, மகிழ்ச்சியாக இருக்கிறது. எனவே அன்பார்ந்த சகோதரர்களே, பெற்றோர்களே, இப்படிப்பட்ட நல்ல பணிகளை செய்த ஒருவர் எங்களுடைய இந்த ஊரை விட்டு அவருடைய சொந்த தேவை காரணமாக வெளியில் செல்ல இருக்கின்ற இந்த சந்தர்ப்பத்திலே அவரை நாங்கள் அன்பாக மகிழ்ச்சியாக இந்த இடத்தில் இருந்து அவரை அனுப்பி வைக்க வேண்டும். அந்த நிகழ்வுக்கு நாங்கள் வந்திருக்கின்றோம். நாங்கள் இந்த பள்ளியிலே ஜும்ஆ தொழுகை நிறைவேற்றுகிறோம் என்றால் அதற்கு ஒரு முக்கியமான ஒரு காரணமாக முன்னாள் தலைவர் ஷேக் சாதிக்கின் பாரி, அதே போன்று முன்னாள் நிர்வாகத்தை நாங்கள் நன்றி பாராட்டாமல் இருக்க முடியாது. ஏனென்றால் உறுப்பினர்கள், நன்கொடையாளர்கள், தனவந்தர்கள் அவருடைய பணங்களை செலவழித்தாலும் அவருடைய நேரம், காலம் இவைகளை தியாகம் செய்து இவைகளுக்காக வேண்டி பல தடவைகள் நீதிமன்றங்களில் ஏறி இறங்கி பலவிதமான தியாகங்களை மேற்கொண்டிருக்கிறார்கள். பெற்றோர் சார்பாக ஒரு சில வார்த்தைகளை கூறுவதற்கு யாராவது முன்வருமாறு அன்புடன் அழைக்கின்றோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. விழாவிலே கலந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்றோம். உண்மையிலேயே இந்த பள்ளிவாசல் நிறைந்த நிலையில் இந்த நிகழ்வு நடந்திருக்க வேண்டும் என்று நான் நம்புகிறேன், நினைக்கிறேன். என்னுடைய கருத்தில் பெரும்பாலானவர்கள் உடன்படுவீர்கள் என்றும் நினைக்கின்றேன். உண்மையாக நாமெல்லாம் குடும்பமாக வந்து அமர்ந்திருந்து இந்த வேலையை செய்திருக்க வேண்டும். எங்கோ ஒரு இடத்தில் நாம் தவறுவிட்டிருப்பதாக நான் உணர்கிறேன்.
இருந்தாலும் ஒரு குறுகிய கால இடைவெளிக்குள் இவ்வாறான ஒரு நிகழ்வினை இந்த பள்ளிவாசனுடைய நிர்வாகம் முன்னின்று நடாத்தி இருக்கின்றது. அந்த வகையில் இன்றைய நிர்வாகத்தினருக்கு இந்த இடத்திலே இந்த நிகழ்வுகளை ஒழுங்கமைத்தமைக்காக நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். பொதுவாக கல்வியலாளர்கள், கல்விக் கொள்கைகளை வகுத்தவர்கள், குறிப்பாக ரூசோ அவர்கள் ஒரு ஆசிரியர் தொடர்பான தன்னுடைய கருத்தை இவ்வாறு சொல்கிறார்: ஆசிரியர்கள் உருவாக்கப்படுவதில்லை, பிறக்கிறார்கள். ஆசிரியர்கள் உருவாக்கப்படுவதில்லை, பிறக்கிறார்கள் என்று சொல்கிறார். அப்படி என்றால் ஒரு உண்மையான ஆசிரியன் கருவறையிலேயே அவனுடைய கற்பித்தல் ஞானத்தோடு இந்த பூமிக்கு வருகிறான். உண்மையாகவே அப்படி பார்த்தா இந்த சாதிக்கு மௌலவியும் அவருடைய பிறப்பிலேயே ஒரு ஆசிரியன், ஒரு அற்புதமான ஆசிரியர். அவரை வச்சுட்டு சொன்னா அது புகழ்ற மாதிரி தான் இருக்கும். ஆனாலும் உண்மையா அவர் ஒரு அற்புதமான ஆசிரியர். அவரில் பெரும்பாலானவர்களுக்கு இருக்கிற முரண்பாடு உள்ளே போட்டு அடிக்கிறார். நம்மளுடைய நல்ல நெருங்கிய நண்பர்கள், நம்மளை விட சாதிக்குமோளுடைய மிக நெருங்கிய நண்பர்களுக்கு கூட அந்த பிரச்சனை வந்திருக்கு இந்த பள்ளிக்குள்ள. அவர் நம்மளோட பிள்ளையை போட்டு அடிப்பார், அந்தவளோட விட்டுருவாங்க. பொதுவாக இந்த பாடசாலைகளில் கடமையாற்றுகின்ற ஒரு ஆசிரியர் என்கின்ற அடிப்படையில் பள்ளிக்கூடத்தில் 2 வகையான டீச்சர்ஸ் இருப்பாங்க. இல்லை நிறைய பேர் அனுபவ ரீதியாக அதை பார்த்துருப்பீங்க. கொஞ்சம் பேர் பிள்ளைகள என்ன சொல்கிற விருப்பத்தை பெற்றுக்கொண்ட ஆசிரியர்களாக இருப்பார்கள். இன்னும் ஒரு சில ஆசிரியர்கள் பிள்ளைகளால் வெறுக்கப்படுகின்ற அல்லது பிள்ளைகள் பட்ட பேர் சொல்லி கூட அவங்கள கூப்பிடக்கூடிய மாதிரி இருப்பாங்க. இன்றைய பாடசாலை நடைமுறையில் இந்த பிள்ளைகளால் கதாநாயகர்களாக கொண்டாடப்படுகின்ற ஆசிரியர்களுடைய, நீங்கள் வீட்டை போய் வேண்டாம் செக் பண்ணி பாருங்கள், அந்த வீட்டு வேலை கொப்பி அல்லது அந்த ஆசிரியருடைய பாட வேலை கொப்பிலே எல்லாம் உங்களோட பிள்ளைகள் பெரிய அளவு அக்கறை எடுத்திருக்காது, அந்த வேலைகளை சரியாக செஞ்சிருக்காரு. அவர் நாளைக்கு புள்ள பள்ளிக்கூடம் போனாலும் அந்த பிள்ளையோட அது சம்பந்தமான பெரிய ஒரு முரண்பாடை வளர்த்து கொள்ள மாட்டார். அவருக்கு எப்பயும் அவர் தான் பிள்ளைகள்கிட்ட ஒரு நல்ல ஆசிரியனாக வாழ்ந்துட்டு போவார். இன்னொரு சாரார் இருப்பாங்க பாடசாலைகள், பிள்ளைகளோட அடிக்கடி முரண்பட்டு கொள்வாங்க, பிள்ளைகளோட கண்டிப்பாக இருப்பார்கள். அப்படியான ஆசிரியர்களுடைய வீட்டு வேலை கொப்பிகள், பாட வேலை கொப்பிகளில் பெரும்பாலும் பிள்ளைகள் அதிக அக்கறை எடுத்து இருப்பார்கள். இல்லாட்டி நாளைக்கு அவர் பள்ளிக்கூடத்துக்கு போனால் பிள்ளையை போட்டு சிக்கல் பண்ணுவார். சில வீடுகள்லேயே சொல்லுவாங்க, பிள்ளை அந்த மனுஷனை பாடத்தை செஞ்சுட்டு போவோம் பிள்ளை. அப்படித்தான் சாதிக்கும் மௌலவி, ஒரு கண்டிப்பான ஆசிரியர். பிள்ளைகள் அவர்கிட்ட ஓதுற பிள்ளைகளும் மற்ற மொழியை குறையா சொல்றது இல்லை, மற்ற ஆள்கிட்ட ஓதுற பிள்ளைகளுக்கு இடையில நீங்கள் அந்த வேறுபாடை பார்க்கலாம். அது தஸ்னி மௌலையிட்ட ஓதுற காலமாக இருந்தாலும் சரி, பிற்பட்ட காலங்களில் இப்போ ரதீம் மௌலையிட்ட ஓதுற பிள்ளைகளாக இருந்தாலும் சரி, நீங்கள் அந்த வேறுபாட்டை பார்க்கலாம். ஏன்னா அந்த தஸ்னி மௌலவியும் ரதீம் மௌலவியும் பிள்ளைகளுடைய ஆசிரியர். பிள்ளைகள விருப்ப வெறுப்புகளோட ஒத்து போகக்கூடிய ஆட்களாக இருப்பாங்க. சாதிக்கு மௌலவி கொஞ்சம் அடுத்த சைட், கொஞ்சம் கண்டிப்பாக இருப்பார். இந்த சாதிக்கு மௌலவி இந்த பள்ளியை விட்டு போகிறார், மதரசாவை விட்டுட்டு போகிறாருன்ற செய்தி வெளியில் வந்து முடிய ஒரு தாயினுடைய ஒரு கருத்தை எனக்கு கேட்கக்கூடியதாக இருந்துச்சு. நினைக்கிறேன் அந்த உம்மாட அந்த பிள்ளோட உம்மா அந்த தாயினுடைய மகள் இன்னும் ஓரிரு மாதங்கள் இல்லாட்டி அடுத்த பேட்ச், இப்போ போன கிழமை ஏதோ ஒரு எக்ஸாம் நடந்துச்சு அந்த பிள்ளைகள் வெளியாகிற பிள்ளைகளுக்கு. அடுத்த பேட்சில் அந்த பிள்ளை வெளியாகிற வயசாக கூட இருக்கலாம், அப்படி தான் நான் நினைக்கிறேன். அம்மா அப்படி தான் சொல்கிறாங்க. இன்னும் கொஞ்ச நாள் தானே மௌலவிக்கு அந்த பிள்ளைய நீங்கள் ஓதி கொடுத்துட்டு போங்க,
உங்களுக்கு ஏழாட்டி மௌலவி இந்த பெச்சோட சேர்த்து அந்த பிள்ளைய அனுப்பி விட்டு போட்டு சொல்றாங்க. அப்ப அந்த கண்டிப்பை, அந்த என்ன சொல்ற ஒரு தந்தையாக அவர் இந்த மதரசாக்குள் நடந்து கொள்வதை சரிகாணக்கூடிய விரும்பக்கூடிய பெற்றோர்களும் இருந்திருக்கிறார்கள். இப்ப மௌலை போயிடுவார். பெரும்பாலும் இந்த இதுதான் கடைசி மதரசா நாளாம் மௌலை, நேற்றையோட முடிஞ்ச மதரசா நாள், இல்லாட்டி இன்னும் 3 நாள் இருக்கான். இந்த 3 நாளோட மௌலை போயிடுவார். போனா பிறகுதான் உண்மையிலேயே அந்த இடைவெளி விளங்கும். அவர் இருக்கிற காலத்துல அதுக்காக இனி இந்த மதரசா மூடுறதில்லை, அப்படி இல்லை. பெரிய பெரிய வித்துவான்கள்லாம் கல்வி கற்றுக் கொடுத்துட்டு விட்டுட்டு போவாங்க. தொடர்ந்து அந்த கல்வி நிலையங்கள் இயங்கணும், அதான் இயற்கை. ஆனா உண்மையா இன்னொரு மௌலவி வருவார். சாதிக்கு மௌலவி இருந்த அடையாளம் நம்ம எல்லாருக்கும் விளங்கும். சாதிக்கு மௌலவி இருந்த அடையாளம் நம்ம எல்லாருக்கும் இன்ஷா அல்லாஹ் விளங்கும். குறிப்பாக இந்த பிள்ளைகளுடைய தாய் தந்தையர்கள் அதை கண்டிப்பாக விளங்கிக் கொள்வார். ஒரு பெரிய இடைவெளி. ஒரு சின்ன விஷயத்தை மட்டும் சொல்லி முடிச்சு கொள்றேன். என்னோட நான் நியமனம் கிடைச்சி ஆண்டியாபுலியங்குளை ஸ்கூலுக்கு போனேன் 2004ஆம் ஆண்டு. ஒரு 7 வருஷம் அங்கே ஸ்கூலில் இருந்தேன். நான் போன வருஷம் என்னையோட நான் போகும்போது அங்கே விஞ்ஞானம் படிப்பிக்கிறதுக்கு ஒரு சார் இருந்தார். ஏஎல்ல பயோ படித்த சார், பட்டதாரி கிடையாது, ட்ரைனிங் காலேஜால் வந்த சார் தான். நான் போய் ஒரு 2 வருஷத்துல அந்த மனுஷன் போய்த்தார். 2 ஊர் ஆள் எனக்கு சொந்தக்காரன், தப்சீருக்கு தெரியும், ரஃபாயிடின் சார்ன்னு சொல்லி. அந்த மனுஷன் போய்த்தார். அவருக்கு போனால் அப்புறம் ரிப்ளேஸ்மெண்ட் வந்து ஒரு பட்டதாரி. அவர் நல்ல கட்டிக்காரன், இவர் பட்டதாரி கிடையாது. நான் 2010 அளவுக்கு இருந்தேன். 3 இல்லாட்டி 2 விஞ்ஞான ஆசிரியர்கள் வந்தாங்க. அந்த மனுஷன் இருந்தது எங்களுக்கு அப்படியே தெரியும். பள்ளிக்கூடத்தில் இந்த மனுஷன் இருந்தால் போனான், விளங்கிட்டே இருக்கு. அதுதான் ஆசிரியர்கள். அதான் நான் ஆரம்பத்தில் சொன்ன ரூசோ சொன்னது அதைத்தான். ஆசிரியர்களை உருவாக்க முடியாது, அவர்கள் பிறக்கிறார்கள். நாம மௌத்தா போனா அந்த நாளாக அதை செய்யறதுக்கு இந்த மதரசா பழக்கி வச்சிருக்கு. அந்த கஷ்டம் உண்மையா உள்ளத்துல இருந்த அந்த வலி நீங்கி இருக்கிறத நான் உணர்றேன். அதுக்காகவும் உண்மையாக மௌலவி எங்களோட குடும்பம் சார்பாக உங்களுக்கு நன்றி கூறி இந்த இடத்திலிருந்து இந்த சந்தர்ப்பத்தை தந்தமைக்காக நிர்வாக சபையினருக்கும் நன்றி கூறி விடைபெறுகின்றேன். இதுவரை நேரமும் பெற்றோர் சார்பாக உரையாற்றி சென்ற அமீன் ஆசிரியர் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகள். அடுத்து எங்களுடைய வவுனியா தௌஹீத் ஜும்மா பள்ளிவாசலின் முன்னாள் நிர்வாக உறுப்பினர் சார்பாக யாராவது ஒருவரை வந்து சிறிது நேரத்தை கருத்தில் கொண்டு சிறிது நேரம் உரையாற்றி செல்லுமாறு அன்புடன் அழைக்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நான் நினைக்கிறேன் இது ஒரு சிறந்த சபையாக இருக்கிறது. அதே நேரம் சாதிக்கின் மௌலவிக்கு எங்களுடைய பழைய நிர்வாக சபை சார்பாக நன்றிகளை தெரிவிக்க வேண்டிய தருணமாகவும் இது இருக்கிறது. அப்படி தான் நான் பார்க்குறேன். அந்த வகையில் நான் நினைக்கிறேன் இந்த ஜமாத்துடைய வளர்ச்சியில் மிகவும் முக்கியமான நபராக இருந்த ஒரு ஆளாக இருப்பாராக இருந்தால் சாதிக்கின் மௌலவி சார். ஏனென்று சொல்லி சொன்னால் தனிப்பட இந்த மதரசாவுடைய வளர்ச்சி மட்டுமல்லாமல் தௌஹீத் ஜமாத்தினுடைய வளர்ச்சியிலையும் கடுமையான ஒரு முக்கியமான நபராகவும் அவர் காணப்பட்டார். அது ஏன் அப்படி சொல்கிறேன்னு சொல்லி சொன்னால் அதில் மிக முக்கியமான விஷயம் என்னென்னா, உங்களுக்கு தெரியும் 2018ஆம் ஆண்டுக்கு பிறகு சஹ்ரான குண்டுவெடிப்புக்கு பிறகு இந்த ஜமாத் கடுமையான பிரச்சனைகளுக்கு நாங்கள் முகம் கொடுத்திருந்தோம். ஒவ்வொரு நாளும் சிஐடி விசாரணைகள் தொடர்பாக தலைவர் செயலாளரோடு கடுமையாக அந்த நேரத்தில் இருந்த அரசாங்களூடாக கடுமையாக பாதிக்கப்பட்ட நபர். அது மட்டுமில்லாமல் இந்த ஜமாத்தை கொண்டு செல்ல வேண்டும் என்பதிலையும் மிக துடிப்பாக இருந்து செயல்பட்ட ஒரு நபர் தான் இந்த சாதிக்கின் மௌலவி. இந்த ஜமாத்துடைய வளர்ச்சியில் இன்றைக்கு கிட்டத்தட்ட நாங்கள் எல்லாருமே மார்பு தட்டி சொல்லக்கூடிய அளவுக்கு வவுனியா தௌஹீத் ஜமாத்தினுடைய
வளர்ச்சி படிகளில் பல மாணவர்களை உருவாக்கியது மட்டுமல்லாமல் சரியான ஷரியா சட்டத்துடன் இந்த பிள்ளைகள் எல்லாருமே தொழுகிறதுல அதாவது ஒழுவெடுக்கிறதுல இருந்து தொழுது முடிக்கும் வரைக்குமான எல்லா துவாக்களையும் அவர் வழங்கியிருக்கிறார். இது ஒரு மிக ஒரு முக்கியமான விஷயம். அதைத்தான் நவீன் சுருக்கமாக சொன்னார், சிறந்த முறையில் இங்கே தொழுவிக்கிறாங்க. ஆகவே சாதிக்கின் மோலை சாதாரணமான விடயங்களுக்குள்ள மட்டுமல்லாமல் அவருடைய காலத்தில் சரியான தலைமைத்துவ பீடத்தையும் எடுத்து செய்துட்டு இருந்தார். எப்படி என்று சொல்லி சொன்னால், எங்களோட நிர்வாக சபையில் நாங்கள் குறிப்பிட்ட கொஞ்சம் பேர் தான் இருப்போம். இருந்தாலும் ஒவ்வொன்றுக்கும் சொல்லுவார், நாங்கள் இந்த நிர்வாக சபையிலிருந்து போனால் அடுத்தவர்களுக்கு நாங்கள் ஒரு முன்மாதிரியாகவே இருக்க வேண்டும், எங்களுடைய ஆவணங்கள் சரியான முறையில் இருக்க வேண்டும், எங்களுடைய சொத்துக்கள் நாங்கள் சரியான முறையில் அவர்களுக்கு கையளிக்க வேண்டும், இது மாதிரியான விடயங்களை நாங்கள் சரியாக செய்ய வேண்டும். ஆகவே நாங்கள் எதுவரைக்கும் சோர்ந்து விடக்கூடாது. நாங்கள் 4 பேராக இருந்தாலும் சிறந்த முறையில் அடுத்தவர்களுக்கு ஒரு நல்ல ஒரு எடுத்துக்காட்டாக அமைய வேண்டும் என்பதிலே மிகவும் தெளிவாக இருந்து நாங்கள் அவ்வாறு தான் இந்த புதிய நிர்வாகத்துக்கும் வரப்போது கூட எங்களுடைய ஆவணங்களை கூட நாங்கள் சரியான முறையிலே அவர்களுக்கு வழங்கியிருந்தோம். அதுவும் இந்த சாதிக்கின் மௌலவி சரியான முறையிலே நல்ல ஒரு வழிகாட்டலை ஏற்படுத்தி இருந்தார் என்பதும் இந்த இடத்துல நாங்கள் கட்டாயமாக பழைய நிர்வாகி என்ற வகையில் நான் கூறிக்கொள்ள ஆசைப்படுகின்றேன். அது மட்டுமல்லாது அவருடைய தொடர்ச்சியான இந்த கடினமான பாதையிலே நான் நினைக்கிறேன் இன்று நிறைய மாணவர்கள், அது குறிப்பாக நான் என்னுடைய 3 பிள்ளைகளும் அவருடைய மதரசாவிலே கற்று அவருடைய பாசறையிலே வளர்ந்து இறுதியாக என்னுடைய மகளும் அனிகாவும் விடைபெற்றிருக்கிறாள். உண்மையாக நான் வந்து சந்தோஷப்படுகிறேன். அது மட்டுமல்ல, நாங்கள் அதிகமாக பேசுகின்ற விடயம் சாதிக்கின் மௌலவிக்கு வெளியால எவ்வளவு பிரச்சனைகள் இருந்தாலும் அவர் இந்த கல்வி என்ற வகையிலே, அதாவது மதரசா என்ற வகையிலே மாணவர்களுக்கு அழைத்திருந்தாலும் கூட நானே என்னிட சொல்லியிருக்கேன், சாதிக்கின் மௌலவிக்கு என் மகன் பிழை செய்தால் நீங்கள் அடியுங்கள், தண்ணியுங்கள், தண்ணிக்கும் போதுதான் அவன் திருந்துவான் என்று நான் சாதிக்கின் மௌலவி முகத்திலே சொல்லியிருக்கிறேன். ஆனால் சில பெற்றோர்கள் சில நேரத்தில் கருத்து முரண்பாடுகள் வந்திருக்கும். அந்த கருத்து முரண்பாடு எல்லாவற்றுக்கும் இன்றைக்கு உங்களுக்கு தெரியும், இந்த மாணவர் அடித்ததற்கு உண்மையான காரணமும் அதே நேரம் அந்த மாணவன் எந்த அளவுக்கு வளர்ச்சி பெற்றிருக்கான் என்பதற்கான சிறந்த அடையாளமும் இதாத்தான் இருக்கும் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. இதுவரை நேரமும் அவருடைய சேவைகளை பற்றி முன்னாள் நிர்வாக உறுப்பினர் சகோதரர் ரஃபீக் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகள். அடுத்து இந்த சேவை நலன் பாராட்டு நிகழ்வின் இறுதி நிகழ்வுக்கு நாங்கள் வந்திருக்கிறோம். யாருக்காக வேண்டி இந்த நிகழ்வு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறதோ அவருடைய உரை தற்பொழுது இடம்பெற இருக்கிறது. நாங்கள் அன்போடு எங்களுடைய முன்னாள் நிர்வாக சபை தலைவர் ஷேக் சாதிக்கின் பாரி, அதே போன்று அல் குர்ஆன் மதரசாவின் உஸ்தாத் அவர்களை உரையாற்றுமாறு அன்புடன் அழைக்கின்றேன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஷ்ரஃபில் முர்சலீன் வ அலா ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி அஜ்மஈன், அம்மா பாத். இந்த பிரியாவிடையை ஏற்பாடு செய்த வவுனியா தௌஹீத் ஜமாத்தினுடைய தலைவர், செயலாளர், பொருளாளர் மற்றும் நிர்வாக உறுப்பினர்கள் அனைவரையும் விழித்து கொண்டு, அதே மாதிரி இந்த வவுனியா தௌஹீத் ஜமாத்தினுடைய முன்னாள் நிர்வாகிகள் அனைவரும் இங்கே சமூகம் அளித்திருக்கிறார்கள், அவர்களையும் விழித்தவனாக, அதே மாதிரி வவுனியா தௌஹீத் ஜமாத்துடைய உறுப்பினர்கள் கலந்து கொண்டிருக்கிறீர்கள், அவர்களையும் விழித்தவனாக, வவுனியா தௌஹீத் ஜமாத்தினுடைய குர்ஆன் மதரசாவின் பெற்றோர்கள் இங்கே கலந்து கொண்டிருக்கிறீர்கள், அவர்களையும் விழித்தவனாக, அதே மாதிரி என் அன்பு மாணவர்கள், பிள்ளைகள், வவுனியா தௌஹீத் ஜமாத்துடைய குர்ஆன் மதரசாவின் மாணவர்கள் இங்கே பெரும் திரளாக அதிகமாக கலந்து கொண்டிருக்கிறார்கள், அவர்களையும் விழித்தவனாக, நான் என்னுடைய இந்த உரையில் அஸ்தக்ஃபிருல்லாஹ்
அஸ்தகஃபிருல்லா அஸ்தகஃபிருல்லா இந்த வார்த்தையை தவிர சொல்வதற்கு ஒன்றுமே இல்லை. சொல்ல வேண்டிய செய்திகளை சொல்லி முடித்து விட்டார்கள். இருந்தாலும் 2 செய்தியை பதிய வைக்க வேண்டும் என்று நினைத்து வந்தேன். அது கூட தேவையில்லை என்ற அளவுக்கு உணர்ந்து விட்டார்கள். அவர்களே உணர்ந்து அதை சொன்ன காரணத்தினால் அந்த செய்திகளை லேசாக தொட்டு விட்டு முடித்துக் கொள்கிறேன். நேரடியாக அந்த 2 செய்தியையும் சொல்வதற்கு முன்னால் சில செய்திகளை சொல்லிவிட்டு அந்த பதிவை வைத்தால்தான் அதுக்கு வெயிட் இருக்கும் என்பதனால் அந்த செய்தியை சொல்கிறேன். 1986ஆம் ஆண்டு இலங்கையின் மாத்தறை மாவட்டம் வெலிகமையில் இருக்கிற இலங்கையின் முதலாவது மதரசத்துல் பாரி அரபு கல்லூரி, அதிலே என்னுடைய தந்தை நான் ஒரு ஆலிமாக இருக்க வேண்டும், வர வேண்டும், வளர வேண்டும் என்பதற்காக என்னை கொண்டு அங்கே சேர்க்குகிறார். 1994ஆம் ஆண்டு அந்த மதரசாவில் முழுமையாக ஓதி முடித்து பட்டம் பெற்று ஜனவரி மாதம் வெளியாகிறேன். வெளியான அன்றிலிருந்து நான் நினைக்கிறேன் ஒரு 28 நாட்களில் ஒரு ரமலான் வருகிறது. 1994ஆம் ஆண்டு ஜனவரி ரமலான். மதரசாவில் இருந்து அவுட்டானவுடன் எங்களுக்கு இருக்கிற ஜோப் அந்த காலத்தில் பள்ளிவாசலை தவிர வேறு மாற்று வழியே கிடையாது. எனவே புதுக்கடையில் இருக்கிற ஹுசைன் தக்கியா பள்ளிவாசல், அதுக்கு மண்டோடஞ்சாம்பள்ளி என்று தான் சொல்வார்கள். அந்த இடத்தில் யாருக்கோ மண்டை உடைத்திருக்கிறார்கள், ஒரு பட்ட பேர் மாதிரி சொல்வார்கள், மண்டை உடைச்சாம்பள்ளி. அதில் ஒரு 3 மாதம் நிற்கிறேன். அதிலே இருக்கிற போது ஒரு நண்பர்கள் சொல்வார்கள், நீங்கள் தக்கியா பள்ளிவாசல்லே இருந்தால் அதோடு சுருக்கி கொள்வீர்கள், ஒரு ஜும்மா பள்ளிவாசலுக்கு செல்வது உங்களுக்கு நல்லது என்று ஆலோசனை சொன்னார்கள். 3 மாதத்தில் கொழும்பில் இருக்கிற தெமட்டகோட ஆராமியா ரோட் மீரானியா ஜும்மா பள்ளிவாசலில் 94ஆம் ஆண்டே சேருகிறேன். சேருகிற போது அங்கே ஒரு 65-70 வயசு தக்க ஒரு முதியவர் சயீத் லெப்பே என்ற ஒருவர் அங்கே ஓதி கொடுத்து கொண்டிருக்கிறார். அங்கே உள்ள நிர்வாக தலைவர் ஒரு நல்ல ஒரு வழிகாட்டலை எங்களுக்கு செய்தார். அந்த 65-76 வயது அந்த வயோதிபரை அழைத்து சொன்னார், இவர் பள்ளியின் பேஷிமாமாக வந்திருக்கிறார். நீங்கள் எவ்வளவு வயது முதிர்ந்த அனுபவசாலியாக இருந்தாலும் அந்த சீட்டை அவருக்கு கொடுத்தால் தான் அவருடைய அந்த நிர்வாகத்தை சரியாக செய்யலாம். எனவே சயீத் லெப்பை நீங்கள் அவர்கள் இவ்வளவு நாளும் செய்ததற்கு நன்றி, அந்த இடத்தை நீங்கள் ஒருக்கு கொடுக்க வேண்டும். அப்போதான் பிள்ளைகள் சேர்ப்பது, விளக்குவது, பிள்ளைகளோடு அந்த குர்ஆன் மதரசாவை அழகாக நடத்துவது என்று சொல்லி ஒரு நல்ல ஒரு முன்மாதிரியை காட்டிவிட்டு சென்றார். அதிலே கிட்டத்தட்ட 1999ஆம் ஆண்டு ஹம்பாந்தோட்டையில் நான் திருமணம் முடிக்கிறேன். 2001ஆம் ஆண்டு வரை தெமட்டகோட பள்ளிவாசலில் இருக்கிறேன். அப்போ அடிக்கடி லீவிலே ஹம்பாந்தோட்டைக்கு போய் வருகிற போது அங்கே ஜும்மாக்கள் செய்வேன். அப்போ அந்த ஊர் மக்கள் சொன்னார்கள், இவ்வளவு தூரம் போய் தெமட்டகோட கொழும்பிலே நீங்கள் இருக்கிறீர்கள், ஹம்பாந்தோட்டை எங்கட ஜும்மா பள்ளிவாசலுக்கு வாங்க மௌலவி என்று சொல்லி அழைக்கிறார்கள். என்னுடைய மச்சான் அந்த பள்ளிவாசலில் பேசிமாமா இருந்தவர், அழைத்த காரணத்தினால் எனக்கும் கொஞ்சம் ஊரோடு சேர்ந்து போவது நல்லது என்று சொல்லி அங்கே போகிறேன். அங்கே 2000 ஆண்டிலிருந்து 2008ஆம் ஆண்டு வரையும் இருக்கிறேன். இருக்குகிற போதுதான் இந்த ஏகத்துவ கொள்கை, ஏகத்துவ கருத்து, இந்த செய்தி குர்ஆன் சுன்னா மட்டும்தான் மார்க்கம் என்ற செய்தி கொஞ்சம் கொஞ்சமாக எனக்குள் வருகிறது. அப்படி இருக்குகிற போது ஒரு நாள் ஒரு திடீரென இஷா தொழுகை, ரமலானுடைய மாதம் இஷா தொழுகைக்கான நேரம் நெருங்குகிற போது நிர்வாகத்திலிருந்து ஒரு கோல், ஹசரத் அல்லாஹ்வுக்காக வேண்டி இன்றைக்கு தொழுவிக்க வராதீர்கள், எதையாவது யாரையாவது போட்டு நாங்கள் தொழுவிக்கிறோம், உங்களுக்கு அடிப்பதற்கு ஒரு செட், ஒரு வாலிபர் குழு ரோட்டிலே இருக்கிறார்கள், எனவே வராதீர்கள் என்று சொல்கிறார் ஒரு நிர்வாகி, பொறுப்பு வாய்ந்த ஒரு நிர்வாகி. நான் அந்த கருத்தை ஏற்றுக்கொள்ளாமல் இஷா தொழ வேண்டும், ரமலான் வேறு, தராவி தொழுவிக்க வேண்டும், எப்படியாவது என்ன நடந்தாலும் பரவாயில்லை அல்லாஹ் இருக்கிறான் என்று பள்ளிவாசலுக்குள் போகிறேன். போயிட்டு இஷா தொழுது முடிந்தவுடன் எழும்பி விட்டேன். எழும்பி சொன்னேன், என்னை இந்த ஊர் மக்கள் மன்னிக்க வேண்டும், ஒரு 6-7 வருஷம் உங்களோடு நான் இங்கே இருந்திருக்கிறேன், குர்ஆன் மதரசா பள்ளிவாசல் பேசிமாமா இருந்திருக்கிறேன், இனியும் என்னால் சத்தியத்தை மறைத்து கொண்டிருக்க முடியாது, 8-11 ரக்காத் தான் கியாமுல் லைல் தொழ வேண்டும், இப்படி தொழுகையில் உள்ள பித்அத் இதெல்லாம் சொல்லிவிட்டு, எனவே அல்லாஹ்வுக்காக மன்னித்துக் கொள்ளுங்கள், இந்த இஷா தொழுகையோடு நான் பள்ளியிலிருந்து விலகிக் கொள்கிறேன் என்று அறிவித்தவுடன் அந்த பெல்ட்டி அடித்தார்கள் அந்த வாலிபர்கள். எங்கட ஹசரத்துக்கு யார் அடிப்பது என்று ஆவேசமாக கேட்டு
அவர்கள் தான் என்னை பாதுகாப்பாக வீட்டுக்கு கூட்டிக் கொண்டு சென்றார்கள். உடனே விலகிவிட்டேன். அப்போ சவுதி அரேபியாவினுடைய முதலாவது எம்பசடராக இருந்தவர் ஜிஆர் நியமித்த மிஸ்டர் தாசிம் என்பவர் அம்பாந்தோட்டை. அவருடைய மகன் ரணில் விக்ரமசிங்க அவர்கள் அவரை அஸ்மித் தாசிம் அவர்களை சவுதி அரேபியாவின் எம்பசடர் ஆக்குகிறார்கள். அவர்கள் கொஞ்சம் இந்த கருத்திலே கொஞ்சம் ஆழமாக இருந்த காரணத்தினால் சொன்னார்கள், மௌலவி உடனடியாக நீங்கள் விலகிவிட்டீர்கள், உங்களுக்கு ஒரு சம்பளம் தந்திருப்பார்கள், அந்த சம்பளத்திலிருந்து 5000 ரூபாய் கூட்டி தொடர்ச்சியாக 3 மாதம் உங்களுக்கு நான் சம்பளம் தருவேன், நீங்கள் ஒன்றும் அலட்டி கொள்ள தேவையில்லை, இஷா தொழுது விட்டு சத்தியத்திற்காக வேண்டி குர்ஆன் சுன்னாவுக்காக வேண்டி இந்த கியாமுல்லைலை கூட தொழுவிக்காமல் வந்திருக்கிறீர்கள், 3 மாசத்துக்கு சம்பளம் சலரியை தருகிற பொறுப்பு எனக்கு இருக்கிறது, அதற்குள் உங்களுக்கு வேலை கிடைத்தால் நிப்பாட்டுங்கள் என்று சொன்னால் நிப்பாட்டுவேன், இல்லை என்றால் தொடருவதற்கு முயற்சிப்பேன், சங்கடப்படக்கூடாது மௌலவி என்றார்கள். அப்படி இருக்கிற போது அப்படியே கொழும்புக்கு வருகிறேன். சவுதி அரேபியாவுக்கு ஒருவர் வேலையை தேடி தருகிறார், சவுதி அரேபியாவுக்கு செல்கிறேன். அப்படி இருக்கிற போது இதெல்லாம் இருக்கிற போது எல்லா இடங்களிலும் என்னுடைய பேசும் பொருளாக குர்ஆன் மதரசா இருந்தது. சகோதரர் அமீன் சார் சொன்னது மாதிரி கருவறையிலே அந்த ஆசிரியர்கள் வளர்கிறார்கள் என்பதை நான் இப்போது உணர்கிறேன். உங்களுக்கு தெரியும், இந்த ஊரிலே என்னுடைய தந்தை இன்ஷா அல்லாஹ் மர்ஹூம் என்னுடைய தந்தை அவர் இந்த குர்ஆன் மதரசாவை தான் இந்த ஊரிலே நடத்தி கொண்டிருந்தார். முஹிதீன் ஜும்மா பள்ளிவாசலில், பட்டஹாடி இலாஹிய ஜும்மா பள்ளிவாசலில் அங்கே ஏதாவது பிரச்சனை வந்தால் எங்கேயாவது ஒரு மாமியிட வீட்டுக்கு கொண்டு போய் விடுவார் மதரசாவை, அங்கே மதரசா நடத்துவார். இப்படி அந்த பாணியில் வளர்க்கப்பட்ட காரணத்தினால் குர்ஆன் மதரசாவோடு அன்பு இருந்தது. எனவே தெமட்டகோட 6 ரோட்டிலும் குர்ஆன் மதரசா நடத்தினேன், ஹம்பாந்தோட்டையிலே நடத்தினேன். அதற்கு பின்னால் சுனாமி ஏற்பட்டது. சுனாமி ஏற்பட்டு ஒரு கிராமமே அழிந்ததற்கு பின்னால் ஹம்பாந்தோட்டையில் ஒரு இடத்துக்கு சென்றால் அங்கேயும் ஒரு குர்ஆன் மதரசா நடத்துகிறேன். சவுதி அரேபியாவுக்கு சென்றால் அங்கே இந்தியாவை சேர்ந்த சில சகோதரர்கள் 5 பேர் சகோதரர் என்னிடத்திலே குர்ஆனை ஓதி முடித்தார்கள். இப்படி அந்த பாணியிலே வளர்ந்திருக்கிறேன். இன்ஷா அல்லாஹ் என்னுடைய இறுதி ஆசையாகவும் இருந்தது, இது என்னுடைய ஊர், நான் பிறந்த ஊர், என்னுடைய சமூகம், என்னுடைய பிள்ளைகள். எனவே இந்த ஊரில் இறுதி வரையும் இருந்து இந்த குர்ஆனை கற்றுக் கொடுத்து கொண்டே இருக்க வேண்டும். இந்த ஒரு குர்ஆன் மதரசாவில் எதை பெற்றுக்கொள்ள வேண்டுமோ அதை முழுமையாக கொடுக்க வேண்டும் என்ற ஆசை இருந்தது. ஏதோ கலா கதிர் குடும்ப சூழல் காரணமாக நான் இடையிலே போக வேண்டிய ஒரு நிலை ஏற்பட்டு இருக்கிறது. எனவே எல்லோருடைய ஒத்துழைப்புக்கும் நன்றி. கடைசியாக நான் பதிய வைக்க வந்த நிகழ்வு என்னவென்றால், செய்தி என்னவென்றால், இந்த குர்ஆன் மதரசாவிலே அமீன் சார் சொன்னது மாதிரி சில முரண்பாடுகள் வருவதுண்டு. உங்களுடைய பிள்ளைக்கும் எனக்கும் எந்த கொடுக்கல் வாங்கல் பிரச்சனையும் இல்லை, காணி தகராறு இல்லை, அவர் எனக்கு ஏசி அடித்து எந்த பிரச்சனையும் இல்லை. அவர்களோடு இருக்கிற ஒரே ஒரு முரண்பாடு, அந்த நான் கொடுக்குகிற வேலைகளை, குர்ஆன் பாடங்களை சரியாக செய்து வர வேண்டும் என்பதுதான். அதிலும் குறிப்பாக வகுப்பாக இருக்கிற காரணத்தினால் 10 பேரும் வந்தால்தான் ஒரு ஆர்வத்தோடு அதை ஓதி கொடுக்க முடியும் என்கிற காரணத்தில் கொஞ்சம் கடுமையாக இருந்திருக்கிறேன். அந்த நேரத்தில் உங்களுடைய பிள்ளைகளுக்கு ஏசி இருந்தால், அடித்திருந்தால் என்று சொல்ல சில தாய்மார்கள் சாதிக்கு மோலிட்ட சொல்லிவிடுவேன் என்று சொல்லி உணவு கொடுப்பதையெல்லாம் பார்த்திருக்கிறேன். உணவு தின்னாட்டி கூட சாதிக்கு மோட பேர் சொல்கிற அளவுக்கு அந்த அளவுக்கு பயங்கரவாதி மாறி காட்டியிருந்தார்கள். எனவே சரி பரவாயில்லை, இருந்தாலும் நான் அந்த குர்ஆனை எப்படியாவது கொடுக்க வேண்டும் என்பதற்காக அந்த ஒரு கடுமையாக இருந்தேன். அந்த நேரத்தில் உங்களுடைய பிள்ளைகளுக்கு அடித்திருந்தால் அது எதற்காகவும் அடிக்கவில்லை, அவர்கள் நல்லவர்களாக வர வேண்டும் என்பதற்காக அடித்திருப்பேன். அதற்காக பெற்றோர்கள் இருக்கிறீர்கள், பிள்ளைகள் இருக்கிறீர்கள், என்னை மன்னித்துக் கொள்ளுங்கள் என்று கேட்டுக்கொண்டு இறுதியாக இந்த நிர்வாகத்திற்கு ஒரு அன்பான ஆலோசனையாகவும் கருத்தாகவும் சொல்லிக்கொள்வது, இப்போது இன்னும் தொடர்ச்சியாக எல்லா செய்திகளையும் சொன்னார்கள். என்னுடைய தனிப்பட்ட முறையில் எதையுமே செய்ய முடியாது என்பது எல்லோருக்கும் தெரியும். என்னோடு இருந்த ஒரு நிர்வாகம், ரஃபீக் சொன்ன மாதிரி அது 4 பேராக இருந்தாலும் நாங்கள் அந்த 4 பேரும் முழுமையாக அந்த நிர்வாகத்தை அல்லாஹ் எங்களுக்கு தந்த அந்த பொறுப்பை சரியாக செய்ய வேண்டும் என்பதற்காக முழுமையாக பாடுபடுவோம் என்ற வகையில் நிர்வாகம் எனக்கு ஒத்துழைத்தார்கள். எனவே முன்னாள் நிர்வாகிகள் அனைவருக்கும் பேர் குறிப்பிட முடியாமைக்கு வருந்துகிறேன். அவ்வளவு பேருக்கும் நன்றி சொல்லிக் கொள்கிறேன். இப்போதைய நிர்வாகிகளுக்கு நன்றி சொல்லிக் கொள்கிறேன். ஜமாத் முழுமையான ஒத்துழைப்பை அந்தந்த நேரங்களில் தந்திருக்கிறது. அதற்கான நேரம் போதாத காரணத்தினால் அதை சுருக்கிக் கொள்கிறேன். எல்லா வகையிலும் ஒத்துழைப்பு கிடைத்திருக்கிறது. அல்லாஹ்வுடைய மிக அருளால் அல்ஹம்துலில்லாஹ், புகழ் அனைத்தும் அல்லாஹ்வுக்கே. எனவே இந்த விடுபடாமல் எந்த ஒரு செயலும் விடுபடாமல் தொடர்ச்சியாக அத்தனை நினைவுபடுத்தப்பட்ட அத்தனை காரியங்களும் செயல்பாடுகளும் தொடர்ச்சியாக இந்த பள்ளிவாசலில் நடைபெற வேண்டும், அதுதான் என்னுடைய மிகப்பெரிய விருப்பமாகவும் இருக்கும் என்ற ஒரு கருத்தை சொல்லி
வாய்ப்புக்கு நன்றி கூறி முடித்துக் கொள்கிறேன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. இதுவரை நேரமும் தனது சேவை காலத்தில் சுமார் 13 வருட கால சேவை காலத்தில் பல விடயங்கள் சுட்டிக்காட்ட இருந்த போதிலும் ஒரு சில விடயங்களை மாத்திரம் சுட்டிக்காட்டி தனது இந்த ஏகத்துவ பாதையின் பயணம் எவ்வாறு தொடங்கியது என்ற விடயத்தையும் எங்களுக்கு தெளிவுபடுத்தி எங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஆலோசனையை புதிய நிர்வாகத்திற்கு அதே போன்று மாணவர்களுக்கு நல்ல பல ஆலோசனைகளை வழங்கி சென்ற இந்நிகழ்வின் கதாநாயகன் அஷேக் சாதிகின் பாரி அவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகள். ஜஸாக்குமுல்லாஹு ஹைரா. அடுத்த நிகழ்வாக அவருக்குரிய நினைவு சின்னத்தை, அதாவது நன்றிகளை பல விதங்களில் நாங்கள் என்ன செய்யலாம், சொல்லலாம். வாயினால் சொல்லலாம், எழுத்து வடிவில் சொல்லலாம். இப்படி பலவிதமான முறையிலே அவர்களுக்கு நன்றிகளை நாங்கள் தெரிவிக்கலாம். என்றாலும் எங்களுடைய இந்த நிர்வாகம் அவருடைய சேவை நலன் பாராட்டு என்ற ஒரு விடயத்துக்காக வேண்டி நாங்கள் அவருக்காக வேண்டி ஒரு நினைவு சின்னத்தை தற்போது வழங்க இருக்கிறோம். அந்த நினைவு சின்னத்தை வழங்கி வைப்பதற்காக வேண்டி தற்போதைய நிர்வாக சபை தலைவர், செயலாளர், பொருளாளர், ஏனைய உறுப்பினர்களை வந்து அவருக்கு அந்த நினைவு சின்னத்தை வழங்கி வைக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். அவரையும் அந்த நினைவு சின்னத்தை மனமு வந்து ஏற்றுக்கொள்ளுமாறு கேட்கிறேன். ஒரு நிகழ்வு மறந்துட்டேன், மன்னிக்கவும். எங்களுடைய அசாஸ் அவர்கள் சாதிக்கு மூலம் அவர்களுக்கு ஒரு நினைவாக ஏதோ ஒன்று கொடுக்க போறேன், என்னை கூப்பிடுங்கன்றாரு. உண்மையில நான் மறந்துட்டேன், அதை தற்பொழுது அவர் வழங்கி வைப்பார். இறுதி நிகழ்வாக நன்றியுரையை வழங்குவதற்காக வேண்டி எமது வவுனியா தௌஹீத் ஜும்மா பள்ளிவாசலின் செயலாளர் சகோதரர் சாஜிதீன் ரெஜிஸ்டர் அவர்களை அன்புடன் அழைக்கின்றேன். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அனைவருக்கும் முதற்கண் சலாத்தை தெரிவித்துக் கொண்டு இன்றைய நிகழ்வுக்கு எங்களுடைய நிர்வாகத்தின் அழைப்பை ஏற்று நீண்ட நாட்களாக கிட்டத்தட்ட 15 ஆண்டுகளாக எமது மദ്രஸாவிலே பள்ளியிலே தலைவராகவும் மദ്രஸாவினுடைய அதிபராகவும் கடமையாற்றிய அஷேக் சாதிக்கின் பாரி அவர்களை இந்த பிரியாவுடைய நேரத்திலே எங்களுடைய நிர்வாகம் சார்பாகவும் பெற்றோர்கள், நலன் விரும்பிகள் அனைவர் சார்பாகவும் இவ்வேளையிலே நன்றியை தெரிவித்துக் கொண்டு தொடர்ந்து இன்றைய நிகழ்வுக்கு அனைவரையும் நாங்கள் அழைத்திருந்தோம். குறிப்பாக ஒரு சிலர் மாத்திரமே இங்கே சமூகம் அளித்தது மனவேதனை. இனிவரும் எதிர்வரும் காலங்களிலேயாவது இவ்வாறான ஒரு நிகழ்வுக்கு இப்படி ஒரு சமூக சேவை செய்து
நமது கிராமத்தை விட்டு எதிர்பார்க்க முடியாத ஒரு நிலையிலே செல்லக்கூடிய ஒருவரை நாங்கள் கௌரவிக்க வேண்டிய பொறுப்பு எமது பொறுப்பு. ஆகவே பலமுறை நாங்கள் இந்த கூட்டத்திலே சொன்னோம், கட்டாயமாக எல்லாரும் சமூகம் அளியுங்கள், கடைசி நேரத்திலே நாங்கள் அவரை இன்முகத்தோடு அனுப்ப வேண்டும் என்று. ஆனால் குறைந்த அளவு பெற்றார்கள், சமூகம் அளித்திருக்கின்றீர்கள். சமூகம் அளித்த அனைவருக்கும் நான் நிர்வாக சபை சார்பாக மனமார்ந்த நன்றிகளை தெரிவிப்பதோடு இந்த நிகழ்வுக்கு பண உதவி, சதுர உதவிகள் செய்த எங்களுடைய நிர்வாகம், பண உதவி செய்த தனவந்தர்கள், பழைய நிர்வாகம், புதிய நிர்வாக உறுப்பினர்கள் அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். ஏதாவது இந்த நிகழ்விலே குறைகள் இருந்தால் நிறைவாக ஏற்றுக்கொள்ளுமாறு மிக தாழ்மையாக அனைவரையும் வேண்டி விடைபெறுகின்றேன். அஸ்ஸலாம்.